ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்துருந்த அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மதியத்துலேருந்து, அதாவது டேரக்டர் எப்போ அனௌன்ஸ் பண்ணாரோ அந்த இடத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஒரு இதுவாகிடுச்சு ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலையும். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வாக வந்து இப்போ ஒரு டெசிஷன் வந்து வந்திருக்கு. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலை, பட் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இவங்க தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆக்சுவலாக சண்டே ஸ்பெஷல் போடுறாங்க இல்லையா, 1.5 ஹவர்ஸ். அந்த ஸ்பெஷலில் வந்து மகாநதி வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு குட் நியூஸ் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களை பற்றி நான் டெப்த்தாக போடுறேன்னு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்துடலாங்களா. ஸோ யமுனா கேரக்டர் தாங்க ஆக்சுவலாக ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ எதனால் யமுனாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் ஆஃப் நோ அவங்க மகாநதி சீரியல் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி ஓரளவு எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ எதனாலன்னா, இப்போ அவங்க வந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. எஸ், அவங்களுக்கு வந்து பட வாய்ப்பு வந்துருச்சு. அந்த படத்தோட ஷூட்டு வந்து அவங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கமிட்மெண்ட் பண்ணதுனால கட்டாயமாக அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் குவிட் பண்ணுறாங்க, சீரியலை குவிட் பண்ணுறாங்க. இதை வந்து டைரக்டர் சார் வேறு வழி இல்லாமல் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த நல்ல விஷயந்தான் நம்ம யமுனாவுக்கு வந்து செம்மையாக வந்து ஃப்யூச்சர் வந்து வந்திருக்கு. ஸோ அதை ஒன் செகண்ட் அவங்க யமுனாவுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ அவங்க சீரியல் விட்டு போனாலும் அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆகிறாங்கன்றது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ யாரும் வந்து வேறு கேரக்டர் எங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுதான்றது யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ முக்கியமாக வீக்கா ஃபேன்ஸ், அதாவது பிபி ஏற்றுற அளவுக்கு இருந்த மைக்கானில் இருக்க ஃபேன்ஸ் யாருமே வந்து பதறப்பட வேணாம். கூல்ட்ரிங்ஸை குடிச்சு ஜாலியாக வந்து சண்டே வரப்போகிற அந்த 1.5 மணி நேரம் எபிசோட்ஸை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் எஸ்பெஷலி அது வந்து ட்ராக் அப்படின்னும் போது நம்மளுடைய டேரக்டர் சார் வந்து இந்த ட்ராக் யமுனாவோட ட்ராக் தான் வந்து அப்கமிங்கில் வந்து வரப்போகுதுங்க. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுது, சீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நோ ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். ஹாப்பி நியூஸ் தான். ஸோ ஜாலியாக வந்து சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கா ஃபேன்ஸ் இன்னும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நமக்கு இந்த நியூஸு. எஸ், கட்டாயமாக பாருங்கள். ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.